சாலை அறிவிச்சு உங்க வீடு நாசமா போகணும், குட்டு சேவரா போகணும். சாமி கும்பிடுறவங்க வந்து 8 வழி வரக்கூடாது, இல்லன்னா அந்த பால் கேட்ட மாதிரி அவங்க குடும்பம் நாசமா குட்டு சேவரா அழிஞ்சு போயிடும். நாசமாக்கும் இந்த மத்திய மாநில அரசுகள் ஆளா போகணும். நான் சொல்றது உண்மையடா. இனிமேல் உங்களுடைய சாவு உங்க குடும்பத்தின் அழிவு, எங்களுடைய டிவியிலையும் எங்களுடைய பத்திரிகையிலையும் அன்றாடு பார்ப்போம். கூடாது 8 வழிச்சாலையை அழிக்க வேண்டும். சத்தியமா வரவே கூடாது. பால் சத்தியம். நாசமாக்கும் இந்த மத்திய மாநில அரசுகள் ஆளா போகணும். 8 வழிச்சாலை வரக்கூடாது. கடவுளே சத்தியமா வரக்கூடாது. நாசமா போனோம். 8 வழிச்சாலை வேண்டாம், வேண்டாம், 8 வழிச்சாலை வேண்டாம். நான் சொல்றது உண்மையடா. இனிமேல் உங்களுடைய சாவு உங்க குடும்பத்தின் அழிவு, எங்களுடைய டிவியிலையும் எங்களுடைய பத்திரிகையிலையும் அன்றாடு பார்ப்போம். இந்த 8 வழி சாலை எங்களுக்கு வரக்கூடாது. நாங்க புள்ள கொட்டி தூக்காத நிக்கிறேன்டா கடவுளே. இந்த 8 வழி சாலை அறிவிச்சு உங்க வீடு நாசமா போகணும், குட்டு சேவரா போகணும். இந்த நாளைக்கு இந்த நாள் எங்களுக்கு இருக்கக்கூடாது. நாங்க 2 வருஷமா ஒரு நாளா நினைச்சு நாங்க சாவறோம். சாலையே எங்க ஊருக்கு வரவே கூடாது. நாங்க கேட்கறோம் அந்த 8 வழி சாலையை வரக்கூடாது. எங்களுக்கு இந்த சாலையே வேணாம். இந்த விவசாயத்தை நம்பி தானும் பிழைக்கிறோம். வேண்டாம், இந்த 8 வழி சாலை வேண்டாம். நீதான் பாக்கணும். காலங்காலமா அந்த இடத்துல குடியிருக்கிற நீ இருக்கிறது உண்மையா இருந்தா அந்த இடத்துல வந்து நாங்க சாமி கும்பிடுறவங்க வந்து 8 வழி சாலை வரக்கூடாது, இல்லன்னா அந்த பால் கேட்ட மாதிரி அவங்க குடும்பம் நாசமா புட்டு சேவரா அழிஞ்சு போயிடும். வரவே வலிக்க வேண்டும். ஜெய் ஆஞ்சநேயா. வேண்டாம். சத்தமா சொல்லுங்க. வேண்டாம் 8 வழி சாலை வேண்டாம். வேண்டாம் 8 வழி சாலை வேண்டாம் என்கிறோம். சாலை முட்டுக்கோள் போட்டதிலிருந்து அந்த சேகரின் ஒரு விவசாயி விஷமாயி வேதனையில் உயிர் நீத்தார். அதை நினைவு கூர்ந்து அவருடைய தியாகத்தின் மேல் எதிரான 8 வழிச்சாலை மக்களுக்கு தேவையற்ற செயல் அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று ஆஞ்சநேயர் வேண்டும். ஆனா இங்கே இருக்கு வாங்கண்ணா.